ओं नमो वेंकटेशाय। वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन, वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। திருவிழா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீமத் வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதை மாஹாத்மியத்தில் யத்ர கீதா விசாரஸ்ச படனம் பாடனம் ஸ்ருதம் தத்ராஹம் நிச்சிதம் பிருச்வி நிவசாமி சதைவஹி என்று பகவான் பூமி தேவியை பார்த்து சொல்கிறார். எத்திர கீதா விசாரா, எந்த இடத்தில் கீதையினுடைய விசாரம் நடக்கிறதோ, படனம் அதனுடைய பாடமானது நடக்கிறதோ, பாடனஞ்ச கற்பித்தல் நடக்கிறதோ, தத்ராஹம் நிச்சிதம் பிருச்வி நிவசாமி, தத்ர அந்த இடத்தில் அகம் நிவசாமி நான் நிச்சயமாக அதே இடத்தில் இருக்கிறேன், சதா ஏவகி அங்கேயே நித்தியமாக இருக்கிறேன் என்று பகவான் எந்த இடத்தில் பகவத்கீதையினுடைய விசாரம் படனம் பாடனம் நடக்கிறதோ, ஸ்ருதம் கேட்கப்படுகிறதோ அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்று பகவான் பகவத்கீதை மகாத்மியத்தில் செல்ஃப் ஸ்டேட்மெண்ட்டாக அங்கே சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். அதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत् समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जन तपोबल वृद्धि द्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्ट परिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य
सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिना परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातन्तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतध्रुवाणि तिर्मतिर्मम। पत्रं पुष्पं फलं तोयं यो मे भक्त्या प्रयच्छति तदहं भक्त्युपहृतमश्नामि प्रयतात्मनः। இப்பொழுது திரு ஊபே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்த்யுபஹிருதம் அஷ்டாமி பிரயதாத்மனः. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. அத்தியாச்சரியமான 9வது அத்தியாயத்தின் 26வது ஸ்லோகத்தின் அர்த்தானுசந்தானங்களை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். அதாவது பத்ரேஷு புஷ்பேஷு ஃபலேஷு தோயேஷு அக்ரீதலப்யேஷு சதைவ சத்சு பக்தியேகலப்யே புருஷே புராணே முக்தியை கிமர்த்தம் கிரியதே ந யத்னஹ. இது ரொம்ப அழகான ஸ்லோகம். இது ஏன் இந்த ஜனங்க துளி கூட யோசிக்கவே மாட்டேன்றா? கரஸ்தம் உதகம் தெக்வா ககனஸ்தம் அபிவாஞ்சத்தின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. கையில் இருக்கிற பாட்டிலில் தண்ணீர் அப்படி திறந்து அந்த மூடியிலேருந்து அந்த மூடியை திறந்தோன்னா டலக் கலக் 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 அப்படின்னு தண்ணீரை அப்படி பருகிறதுக்கு எல்லா வசதிகளும் இருக்குச்சே, எதுக்காக ஆகாசத்தை நிமிந்து பார்த்துட்டு எப்படாப்பா மழை வரப்போகிறதுன்னு யோசிக்கணும். அந்த மாதிரி பெருமாள் சுலபமாக பக்திக்கு வசப்படுபவன். பக்தி கிரீதோ ஜனார்தனஹா, பக்திக்கு பெருமாளுடைய வசப்படுபவன். இப்போ பாருங்களேன், அந்த பையன் வந்து ஒரு செண்பகப்பூவை 50,000 ரூபாய் கொடுத்து சமர்ப்பிச்சானா அப்படியே பெருமாள் அப்படியே வந்து நிற்கிறார். அவன் எதிராக என்னடா பண்ணுறதுன்னு கேட்குறாரு பெருமாள். என்னடா இப்படி சமர்ப்பிச்சுட்டியாடா, இவ்வளோ தூரமாடா, ஒரு 5 ரூபா புஷ்பத்தை இந்த உலகமெல்லாம் பேரம் பேசும், நீ என்னடா அசால்ட்டாக வந்து எனக்கு 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டியடா அந்த புஷ்பத்தை அப்படின்றோம். இதே விஷயம் பாருங்களேன், இது சொன்னால் நம்மள நிறைய பேர் பைத்தியக்காரன்னும் இல்லை சொல்லுவோமா இல்லையா? கரெக்டு. இப்போ லோகத்தில் பார்க்குறோம், இன்றைக்கி தான் யூடியூப் வந்துடுது, வாட்ஸ்அப் வந்துடுது, ஃபேஸ்புக் வந்துடுது, எக்ஸ் வலைத்தளம் வந்துடுது, எல்லாம் வந்துடுது. அதில் நான் நிறைய விஷயம் பார்க்குறோம். தன்னுடைய காதலிக்கு பரிசளிப்பதற்காக 150 ரூபாய் பெருமானம் உள்ளதான ஒரு கடிகாரத்தை காதலன் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது அப்படியே வாட் ஏ ரொமான்டிக் லவ்.
என்ன மாதிரி தன்னுடைய காதலி பேரில் அவனுக்கு லவ் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணுவான்னு பெருமையாக சொல்கிறோம். ஆனால் ஒரு 5 ரூபா புஷ்பத்தை 50,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பித்தான்னா அதனுடைய பெருமையை நாம் உணர்றதே இல்லை. இதான் மக்கள் நமக்கு லௌகீகத்தில் லௌகீக வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய பற்றுதல்ன்றதான பிடிப்புன்றது இருக்கே, அது சுத்தமான அந்த ஆச்சாரத்தில் வரமாட்டேன்றது, பகவத் விஷயத்தில் வரமாட்டேன்றது. இங்கே பாருங்கோ, பத்ரேஷு புஷ்பேஷு பலேஷு தோயேஷு அக்ரீதலபிய பத்திரம். அந்த காலத்தில் வீட்டில் செடி வச்சுருப்பா. பைதவே ஒன்று சொல்கிறேன், ரோட்டில் வாக்கிங் போகும்பொழுது யார் வீட்டு காம்பவுண்டுக்கு உள்ளே இருந்த செடி காம்பவுண்டுக்கு வெளியில் வந்து அதில் புஷ்பங்கள் பூத்து தொங்கி அந்த புஷ்பத்தை நான் பறிச்சுன்னு போனால் என்ன தப்புன்னு கேட்காதீங்கோ. வித்தவுட் தர் பர்மிஷன் அது பறித்து கொண்டு சென்றால் அது திருட்டுக்கு சமம். இப்போ 2 நாளாக உங்களுக்கு இன்ஜிமோடேஷங்களுடைய கதை சொல்கிறேன்ல, பிரசங்காத்த ஒரு கதையை சொல்லிடுறேன். அப்புறம் நேற்றைய தினம் விட்ட குறும்பருத்த நம்பியினுடைய கதையை கண்டினியூ பண்ணுறேன். என்ன சுவாமி குறும்பருத்த நம்பி கதையை மறந்துட்டாரேன்னு நினச்சிக்காதீங்க, அதை கண்டினியூ பண்ண போகிறேன். ஸ்ரீரங்கத்தில் இஞ்சிமோட அழகி சிங்கர் இருந்தார், அவருடைய ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்திற்கு பக்கத்தில் ஒரு வீடு, அந்த வீட்டில் ஒரு நெல்லி மரம் இருந்தது. அந்த வீட்டில் நெல்லி மரமானது இவருடைய ஆசிரமத்து பக்கமாக தான் சாஞ்சிருக்கும். மரம் தான், அது என்ன பக்கம் சாஞ்சிருக்கும்ன்றது தெரியாது இல்லையா. அந்த நெல்லி மரமானது அழகிய சிங்கருடைய ஆசிரமத்து பக்கமாக சாஞ்சிருந்தது. அதுலேருந்து ஒரு 4-5 நெல்லிக்காய்கள் ஆசிரமத்திற்குள்ளே விழுந்திருந்தன. அழகிய சிங்கருக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய, கைங்கரியம்னா தொண்டு புரியக்கூடிய என்ற அர்த்தம். கைங்கரியம் என்பதற்கு தொண்டு என்பதாக பெயர். அவருக்கு உடனிருந்து தொண்டு புரியக்கூடிய ஒரு சிஷ்யன் 1-2 நெல்லிக்காய்கள், கீழே உதிர்ந்திருந்த 1-2 நெல்லிக்காய்களை எடுத்து அவர் சாப்பிட்டு விட்டார். இந்த விஷயம் அழகிய சிங்கருக்கு தெரிந்தது. உடனே அழகிய சிங்கர் அவரை அழைத்து, அந்த தொண்டரை அழைத்து, பக்கத்து வீட்டில் மரத்தை வைத்திருந்தார்கள், அந்த காய்கள் நம்முடைய தோட்டத்தில் விழுந்தன, அதை நீ எடுத்து சாப்பிட்டாயா? ஆம் சாப்பிட்டேன். நீ சாப்பிடுவதற்கு முன்பாக அந்த நெல்லிக்காய் மரத்திற்கு சொந்தக்காரன் எஜமானனை கேட்டாயா? அவர் சொன்னார், சுவாமிகளே, நான் எதற்கு அவரை கேட்க வேண்டும்? நான் அவர் வீட்டிற்கு சென்று அதை திருடி சாப்பிடவில்லை. அந்த மரத்திலே நம்ம வீட்டில் விழுந்தது, அதுவும் தரையில் விழுந்தது. நான் மரத்தில் ஏறி கூட பறிக்கலை. மரத்தில் ஏறி பறித்தா கூட அது திருட்டு சொல்லலாம். நான் மரத்தில் ஏறி பறிக்கலை, மரத்திலே உதிர்ந்து விழுந்துடு, அதெல்லாம் எடுத்துட்டேன். இதில் என்ன பெரிய தப்பு இருக்குன்னு? தப்பு தான்ட்டார். இது தப்பு தான்ட்டார். இந்த கதை சங்கர் லிக்கிதர்னு ஒரு கதை இருக்குது. இந்த செய்யாறு என்பது உண்டான கதை இருக்குது. அது இன்னொரு சமயம் சொல்கிறேன் அந்த கதையை. இந்த காஞ்சிபுரத்தில் தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி கதை பார்க்குறீங்களோ இல்லையா, அந்த கதைக்கு ரிலேட்டடான ஒரு கதை இருக்குது. அது அப்புறம் சொல்கிறேன், இன்னொரு நாள் சொல்கிறேன், இப்போ விட்டுடுவோம். அப்போ அழகிய சிங்கர் அவரை கூப்பிட்டு சொன்னார், நீ பண்ணது தப்பு தான். எஜமானனுக்கு தெரியாமல் அவனுடைய சொத்தை அனுபவித்து விட்டாய். இல்லை சுவாமி, நான் அப்படி செய்யவில்லை, அது வீணாக சென்று கொண்டது. வீணாக போகிறதோ விரும்பாமல் போகிறதோ, நீ உனக்கு வேணானே எடுத்து அதை அந்த பக்கம் சைடு போட்டிருக்கணும். அதை நீ எடுத்து உபயோகப்படுத்தக்கூடாது. வித்தவுட் தேர் நாலேஜ், வித்தவுட் தேர் பர்மிஷன் நீ அதை எடுத்து உபயோகப்படுத்தக்கூடாது. பண்ணினது தப்பு. என்ன பண்ணணும்? காவேரியில் போய் ஸ்நானம் பண்ணு. சில பரிகாரங்கள் சொல்கிறேன், அந்த பரிகாரத்தை பண்ணு. 1 வாரம் நீ எனக்கு தொண்டு புரியக்கூடாது. 1 வாரம் நீ எனக்கு தொண்டு புரியக்கூடாது அப்படின்னு தடுத்துட்டார் அவரை. ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையால் நாம் என்ன சொல்கிறோன்னா, இஷ்டத்துக்கு பக்கத்து வீட்டிலேருந்து பறிக்கிறது, எதிர் வீட்டிலேருந்து பறிக்கிறது, நான் சுவாமிக்கு தான் எடுத்து போகிறேன்னு சொல்கிறதுலாம், அட்லீஸ்ட் ஒரு சொம்பு ஜலமாவது நாம் அதில் சேர்க்கணும். இந்த மாதிரிலாம் சில பண்புகள் இருக்குது. ஸோ இப்போ பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்ன்ற மாதிரி பத்ரேஷு புஷ்பேஷு பலேஷு தோயேஷு அக்ரீதலப்யேஷு சதைவ சத்சு, இது மாதிரி ஈஸியாக கிடைக்கிறதேடாப்பா. பக்தியேகலப்யே புருஷே புராணே, அப்போ ஏற்பட்டதான அந்த சுலபமான வஸ்துக்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது பக்தியினால் இதை பெருமாளுக்கு சமர்ப்பித்தோம்னா அவன் நம்ம பின்னாடியே ஓடி வந்துடுவான், நம்ம வசத்தில் இருப்பான். அத்த பெருமாள் கிட்ட நாம் முக்திக்காக ஏன் துளியும் முயற்சிப்பது இல்லை? இந்த பெருமாள் நமக்கு அனுகிரகம் செய்வதற்கு சித்தமாக இருக்கும் பொழுது நாம் ஏன் அதற்கு முயற்சிப்பது இல்லை என்று ஒரு அழகான கேள்வி கேட்கப்படுகிறது சாஸ்திரத்தில். என்ன பண்ணுறது சுவாமி,
எவ்வளோ உபன்யாசம் கேட்டேன். நீங்களும் பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் ஒரே ஸ்லோகத்தை 3 நாளாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனாலும் எங்களுக்கு சிலது மனசில் பதிய மாட்டேங்குது. உங்களுக்கு நான் எல்லாருக்கும் எனக்கும் சேர்த்து தான் சொல்லணும். நம்ம எல்லாருக்கும் இது பிரச்சனை தான். பார்த்த சாரதியினுடைய அனுகிரகத்தை நாம் எல்லோரும் பிரார்த்திப்போம். இப்போ குறும்பருத்த நம்பியினுடைய கதைக்கு வருவோம். 1 by 1 திருப்பி செக்ஷனை சேர்த்துக்கணும். விட்ட இடத்துல திருப்பி வரணும். ராஜா ராத்திரி வேளையில் பெருமாளுக்கு அஷ்டதள பாத பத்ம அர்ச்சனை பண்ணிட்டு அந்த சொர்ணத்தை கொண்டு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணினா, சுவாமிக்கு ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சயனம்ன்றதாக சொல்லி அந்த தூக்கம் மஞ்சத்தில் சேவை, அதை சேவிச்சுட்டு ராஜா வெளியில் வந்துடுவான். கோவிலை பூட்டிடுவா, கோவிலை சீல் பண்ணிடுவா. கோவிலுக்குள்ளே போகிறதுலாம் அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. மறுநாள் காலையில் விஸ்வரூபத்தில் வந்து பெருமாளை சேவித்தால் அங்கே ஒரு ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது. என்ன ஆச்சரியம்னா, பெருமாள் திருவடியில் தங்க புஷ்பங்கள்லாம் கலைந்து ஒரு மண் புஷ்பம் மட்டும் அவர் திருவடியில் இருந்தது. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, டெய்லியே இந்த மாதிரி நடந்தது. இது என்ன விபரீதம், யார் பண்ணியிருப்பான்னு ராஜா யோசிக்கச்சே, ராத்திரி திருவேங்கடமுடியான் கனவுல வந்தான். நீ சொர்ண புஷ்பம் தங்க புஷ்பத்தினால என்னை அர்ச்சிக்கிற, ஓகே ஃபைன். ஆனாலும் அந்த குறும்பருத்த நம்பி மண்ணாலான புஷ்பத்தினால் என்னை அர்ச்சிப்பதற்கு ஈடாகவில்லைன்னு யாரா அந்த குறும்பருத்த நம்பின்னு ராஜா தேடின்னு போகிறான். அவர் ஒரு குடிசையில் இருக்கார், பானம் பண்ணிட்டு இருக்கார். அந்த மாடத்தில் சின்னதாக ஒரு ஸ்ரீனிவாசன் வச்சிருக்கார். அந்த ஸ்ரீனிவாசன் திருவடியில் மண்ணாலான புஷ்பங்களை இவர் சமர்ப்பிக்கிறார். அப்புறம் தான் ராஜா அவருக்கு பக்தியினால் சமர்ப்பித்தார். பகவான் எவ்விதமாக உகந்து ஏற்றுக்கொள்கிறான் என்பது புரிந்தது. அதை வச்சு பெருமாளை நாம் ஆராதிக்கலாமே தவிர்த்து அகங்காரத்தினாலேயோ கர்வத்தினாலேயோ நான் சமர்ப்பிக்கிறேன் பார் என்னால் தான் பண்ண முடியும்னு நினச்சி நாம் பண்ணினோம்னா அது சாத்தியமே இல்லை. பரிபூர்ணோபி பகவான் பக்தைஹி யத்கிஞ்சிதீரிதம் சாபேக்ஷவத் ததா தத்தே தேன பிரீதோ ததா ததாத்யலம். அவாப்த சமஸ்தகாமன் என்று பெயர் பெற்றவன், அவனுக்கு என்று நிறைவேறாத ஆசை என்பது எதுவும் கிடையாது. எல்லாவற்றையும் அடையக்கூடிய பெருமை பெற்றவனாக இருந்தும் கூட அவன் ஏன் எதற்காக தன்னுடைய பக்தர்களிடத்தில் எதிர்பார்க்கிறான் என்பதான ஒரு கேள்வி வந்தது. பரிபூர்ணோபி பகவான் பக்தைஹி யத்கிஞ்சித் ஈரிதம். இத்தகைய பரிபூர்ணனாக இருப்பினும் பரமாத்மா ஏன் தன் பக்தர்களிடத்தில் எதிர்பார்க்கிறான் என்னும் பொழுது சாபேக்ஷவத் ததா தத்தே தேன பிரீதோ ததாத்யலம். பக்தர்களால் கொடுக்கப்பட்டது எதுவாக இருப்பினும் அது எதிர்பார்த்திருந்தவனைப் போல அவன் பெறுகிறான். ஏன்னா அவர்களிடத்தில் அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரீத்தி. இதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. குச்சேலர் கொண்டு வந்தார், பெருமாள் ஏற்றுட்டான். சபரி கொடுத்தா, பெருமாள் சாப்பிட்டான். இதுவரை எனக்கு கிடைச்சதே இல்லை, இந்த மாதிரி ஒரு டிலிஷியஸ் பார்த்ததே இல்லை நான் பெருமாள். அமுல் அவல் இது இல்லையா, அமுல் இல்லை அவல். அவல் அப்படின்றத வாங்கினா திஸ் அவல் பெருமாளுக்கு ஆவல். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது என்னது, திஸ் இஸ் பிரைஸ்லெஸ். இந்த அவல் இஸ் பிரைஸ்லெஸ். சம்ஸ்கிருதத்தில் பிரைஸ்ன்னு அர்த்தம் பைசா, பைசாக்கு என்ன அர்த்தம் மூல்யம் அப்படின்னு பேர். பிரைஸ்லெஸ் அப்படின்னு கேட்டால் அர்த்தம் அமூல்யம் என்பதாக பெயர். மூல்யம்னா பிரைஸ், பிரைஸ்ஃபுல். அதாவது 250 ரூபா 200 ரூபா 500 ரூபா அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். இதுக்கு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். பிரைஸ்லெஸ் அப்படின்னு அர்த்தம் அமூல்யா அப்படின்னு அர்த்தம். இப்போ பெருமாள் என்ன பண்ணா, அந்த குச்சேலர் கொண்டு வந்ததான அவலை சாப்பிடும் பொழுது அது பிரைஸ்லெஸ்ஸாக இருந்ததுனால அமூல்யா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டான். அதை என்ஜாய் பண்ணான் பெருமாள். சாபேக்ஷவத் ததா தத்தே தேன பிரீதோ ததாத்யலம். பிரிவகையின்றி நன்னீர் தூய் புரிவதும் புகை பூவே. இந்த பாசுரத்தில் நம்மாழ்வார் சாதிக்கிறார், அன்புடன் பகவானுக்கு புகையை கூட சமர்ப்பிக்கலாம்.
காணவரிடு காரகிர் புகையோங்கு வேங்கடமேவிய மான்குரலான அந்தணர்க்கு இன்று அடிமை தொழில் பூண்டாயே என்று ஆழ்வார் சாதிக்கிறார். ஸ்ரீனிவாசனை சேவிக்க மலை மேலே ஏறி போயின்னு இருக்கார் ஆழ்வார். அந்த மலையில் பல வேடுவர்கள் வசிக்கிறார்கள். குறவர்கள் பேர் இல்லையா அவர்களுக்கு, குறவன் குரத்தி சொல்றோம் இல்லையா, அந்த வேடுவர்கள் வசிக்கிறார்கள் மலைகளில். குளிர்காலத்தில் அந்த மலையில் வசிக்கக்கூடியவர்கள் குளிர்காய்வதற்காக திருவேங்கடமாமலையில் வளரக்கூடிய சந்தன மரங்களையும் அகில் கட்டைகளையும் நெருப்பில் இட்டு குளிர்காய்கிறார்கள். எப்படி இருக்கு பாருங்க இல்ல, குளிர்காயறதுக்காக நல்ல சந்தன மரக்கட்டைகளையும் அகிர்கட்டைகளையும் எடுத்து நெருப்புல போட்டு காய்ச்சறான். அது நெருப்பு எரியுது, தக 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 தகன்னு எரியுது. அப்ப அந்த குறவர்கள்லாம் அங்கேருந்து நல்லா கவனிங்கோ, ஒரு சவுக்கு கட்டை விறக போட்டால் நாங்கள் கண்ணெல்லாம் எரியும், தொகை தொகை தொகன்னு புகை வரும். அதுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைல்ல. ஆச்சாரமாக இருந்தால்தான் அதனுடைய விஷயங்கள் தெரியும். கட்டையை போட்டு எரிச்சா நான் தக்க 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 தக்கன்னு எரியும், கட்டை கண்ணெல்லாம் எரியும். சந்தன கட்டையை போட்டு எரிச்சா சந்தன கட்டையில புகை வந்து எப்படி இருக்கும்? இருக்கிறாவா, குளிர் காயறதுக்கோசரம் இருக்கிறா. அந்த சந்தன கட்டையிலிருந்து வரக்கூடிய புகையை தூரசி தூர்வ தூர்வன் தந்தூர்வதையோ ஓஸ்மான்னு வேறஞ்சொல்லி பெருமாளுக்கு தூபம் சமர்ப்பிக்கிற மாதிரி இவர்கள் காணவரிடு காரகிர் புகையோங்கு வேங்கடமேவிய மான்குரலான அந்தனருக்கு இன்று அடிமை தொழில் பூண்டாயே. மனசே, நீ என்ன பண்ணீங்க தெரியுமா? திருவேங்கடமாமலையில் இருக்கிற பெருமாளுக்கு நீ அடிமையாகி விட்டாய். அந்த பெருமாள் எத்தகைய பெருமை பெற்றவன் என்றால், காட்டில் வெந்நீர் காய்வதற்காக சந்தனக்கட்டைகளையும் அகில் கட்டைகளையும் போட்டு எரிக்கக்கூடிய வேடுவர்கள் அதன் புகையை அந்த பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார்கள் என்று சொன்னார். பாருங்க, பிரிவகையின்றி நன்னீர் தூய் புரிவதும் புகை பூவே. பெருமாளுக்கு புகையும் சமர்ப்பிக்கலாம், பூவையும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம். ஸ்ரீமுஷ்டம் க்ஷேத்திரம் சேவிச்சிருக்கா? வராக பெருமான் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம், 108 திவ்யதேசத்தில் அது கிடையாது. ஆனால் ஸ்வயம் வியக்தம் வராக பெருமான் ஸ்ரீமுஷ்ட க்ஷேத்திரத்தில். அந்த பெருமாளுக்கு கோரக்கிழங்கு சமர்ப்பிக்கிறான். கோரக்கிழங்கு முஸ்தாச்சூர்ணம்னு பேர். இதுக்கு ஸ்ரீனிவாசனுக்கு லட்டு பார்க்கிறோம், சக்கர பொங்கல் நிவேதனம் பண்றோம்னு பார்க்கிறோம். ஏன்? ஜீயர்புரத்துக்கு ரங்கநாத பெருமாள் எழுந்தருகிறார் இல்லையா? அப்படி ஜீயர்புரத்துக்கு பெருமாள் எழுந்திருடும் பொழுது அந்த இடத்துல பெருமாளுக்கு கீரை சமர்ப்பிப்பாளாம். கீரை, வெறும் சட்டியில கீரை சமர்ப்பிப்பாளாம். என்னடான்னா, அதுக்கு ஒரு கதை சொல்றான். ஒரு வயசான பாட்டி இருந்தா. அந்த பாட்டிக்கு ஒரு பேரன் இருந்தான். அந்த பேரனுக்கு ரங்கான்னு பேரு. ஸ்ரீரங்கத்தில் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைப்பா? ரங்கான் தானே பேர் வைப்பா. அந்த ரங்கா என்ன பண்ணா, விளையாட போயிட்டான். பாட்டிக்கிட்ட சொன்னான், பாட்டி எனக்கு கீரை பிடிக்கும், கீரை பண்ணி வை, நான் போய் விளையாட்டு வரேன்னு. ரங்கா விளையாட போயிட்டான். இந்த பாட்டி கூப்பிட்றா, ரங்கா கீரை பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிட வாடா, ரங்கா கீரை பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிட வாடா அப்படின்னு அந்த பாட்டி கூப்பிட்றான். அங்கேயிருந்து ரங்கா வந்தான். உடம்பெல்லாம் ஒரே புழுதி, கை காலை கூட சரியா அலம்பலை. அந்த கீரையை கொடு பாட்டினா வாங்கி வாங்கி வழிச்சு வச்சு சாப்பிட்டான். பாட்டிக்கு துளி கூட கீரை வைக்கல. அந்த கீரையை வாங்கி வாங்கி சாப்பிட்டான். ரொம்ப ருச்சியாக இருந்தது, சாப்பிட்டான். பாட்டி நான் திருப்பி விளையாட போகிறேன், விளையாட போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ரங்கன் வந்தான். பாட்டி நான் கீரை பண்ணி வைக்க சொன்னேன், பண்ணி வச்சான். பாட்டி கேட்டேன், ஏன்னா இப்போ தான் நான் மொத்தம் சாப்பிட்டு போனேன். நான் எங்கே பாட்டி வந்தேன்? இல்லைடா நீ தானே நான் மொத்தத்தையும் சாப்பிட்டு போனேன், பாரு சட்டிப்பானை காலியாக இருக்குடான்னு. நான் வரவே இல்லை, நான் விளையாடினே இருந்தேன், நீ பண்ணி வச்சிருப்பேன் நினச்சேன், என்னை ஏமாத்திட்டேன்னு. இல்லைடா நிச்சயமாகவே நான் பண்ணினேன்டா, உனக்கு சாப்பிட்டியாடா, நீ கூட நன்னா இருந்தது சொல்லி சொப்பு கொட்டி சாப்பிட்டியாடாண்ணா. கட்சியில் வந்தது யார் தெரியுமோ இல்லையோ, இவன் ரங்கா ரங்கான்னு கூட்டா ஒரிஜினல் ரங்கநாதன் வந்து அந்த கீரையை சாப்பிட்டு போயிட்டான். இவா பேரம் வரல, ஒரிஜினல் ரங்கநாத பெருமாள் வந்து இந்த கீரையை சாப்பிட்டு போயிட்டு மாதிரி எவ்வளோ கதை சொல்லிட்டு போகலாம். நம்ம எவ்வளோ மிராக்கிள்ஸ் இருக்கு. அந்த ஒரு கீரையை சாப்பிட்டுட்டு போயிருக்கான் பெருமாள். காஞ்சிபுரத்தில் நடாதுர் அம்மாள் என்ற ஒரு பெரியவர் இருந்தார். அம்மாள்னா அவருக்கு பேர் அம்மாள் என்ன, வாத்ஸ்ய வரதகுருன்னு பேர். வரதராஜ பெருமாளுக்கு பரிவோட பாலை சமர்ப்பித்ததுனால யசோதையை போல தேவகியை போல தனக்கு பால் கொடுத்தாருன்னு அவரை பார்த்து அம்மானு கூப்பிட்டானா காஞ்சி வரதராஜ பெருமாள். அதனால் நன்னீர் அப்படின்னு அர்த்தம். நல்ல புஷ்ப, நல்ல லவங்கம், ஏலக்கா, பச்சைக்கொல்லு பூர்வம், ஏலா ஜாதி லவங்க சம்பகமில தத்கோல முக்தானிஷா யுக்மோ ஷீர பட்டீர சார விலசத் கற்பூர காஷ்மீரவத் ஸ்தானீயம் தபனீய பாஜனமிருதாம் தீர்த்தம் கிருதார்த்தம் குரு ஸ்நானேன ஸ்ரீ
திரதாத்ரிநாத ஜனதாம் திராயஸ்வ தாபத்ரயாத். வெட்டிவேர், குங்குமப்பூ, பச்சைகள் பூரம், ஏலக்காய், ஜாதிபத்திரி, லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி பெருமாளுக்கு தீர்த்த பரிமளம்னு சொல்லுவா. அதுக்கு நல்ல தீர்த்த பரிமளம்னு சொல்லுவா. அந்த தீர்த்த பரிமளத்தினால பெருமாளுக்கு நன்னீரை சமர்ப்பிக்கிறோம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு பகவத் ராமானுஜர் சாலை கிணற்றிலிருந்து சுத்தமான தீர்த்தம் சமர்ப்பித்தார். இப்படியெல்லாம் பரமைகாந்திகளானவர்கள் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பகவதாராதனம், பகவத் பிரீத்தியர்த்தம், பகவானை நாம் கொண்டாட வேண்டும் என்னும் எண்ணத்துடன் எதை செய்தாலும் பரமாத்மா அதனை உகந்து ஏற்றுக்கொள்கிறான். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. இதுக்கு பிரமாணம் யா கிரியாக சம்பிரயுக்தா ஸ்யுஹு ஏகாந்தகத புத்திபிஹி தாஸ் சர்வாஹ சிரசா தேவஹ பிரதிகிருண்ணாதி வை ஸ்வயம். பலனை கருதாமல் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு சத்காரியமாக இருந்தாலும் அதனை பரமாத்மா தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறான். இப்ப அந்த ராஜகுமாரர்கள் 2 பேர் போனா புஷ்பத்தை சூட்டினா அந்த புஷ்பத்தை பெருமாள் இப்படி தலையால வணங்கி ஏற்றதுனால தான் அவனுக்கு அவரே பாரம் தாங்க முடியாமல் அந்த ராத்திரி சொப்னத்தில் வந்து காமிச்சான்டாப்பா, உன் பக்தியினுடைய பாரத்தை என்னால் தாங்க முடியலடா. 5 ரூபா புஷ்பத்துக்கு 50,000 ரூபாய் செலவிச்சேடா. இந்த ஜனங்க 5 ரூபா புஷ்பத்துக்கு 5 மணி நேரம் பேரம் பேசுவாளேடா. 5 ரூபா புஷ்பத்துக்கு 1/2 மணி நேரம் பேரம் பேசுவா, 5 மணி நேரம் பேரம் பேசுவா. கட்சியில் வேண்டாம் போன்னு கையை கூப்பிட்டு நான் பெருமாளை கை கூப்பிக்கிறேன் அப்படின்ட்டு வந்துருவாளேடா. ஆனால் இந்த புஷ்பத்தை மிஸ் பண்ணக்கூடாது. சண்பக புஷ்பம் நல்ல கமகமான வாசனை உள்ள புஷ்பம். இதை பெருமாளுக்கு சாத்தினா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்தந்த புஷ்பங்களை பார்த்தா என்ன ஆசனம் வருது. பெரியாழ்வார் பச்சை தமனத்தோடு பாதிரி பூ சூட்டவாராய், செண்பகப்பூ சூட்டவாராய், செங்கல் நீர் இருவாட்சி பூ சூட்டவாராய்னு கூப்பிட்றாரு. ஏன் அந்த புஷ்பங்களெல்லாம் பார்க்கும் பொழுது தொடுத்து எடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பித்தால் எவ்வளவு நன்னா இருக்கும். அனந்தாழ்வான் மொக்கு மொக்கா மாலையை தொடுப்பாராம் புஷ்பங்களை. ஏண்டானார், இந்த மொக்கோட மாலையை பெருமாள் ஸ்ரீனிவாசருக்கு சமர்ப்பிச்சு அவன் திருமேனில சாற்றின பிறகு அது மலர்ந்ததுன்னா அப்படியே கும்முன்னு வாசனை வருமா. என்ன ரசனை இல்லை. மல்லி மாலையை நன்னா தொடுத்து அதை பெருமாள் திருமேனில சாற்றி மொக்கா தொடுத்து அதை பெருமாள் திருமேனில சாத்தி அது அங்க மலரணும் இல்ல. வேடிக்கையா சொல்லுவா, திரௌபதி பத்திரத்தை கொடுத்தா. பத்திரம்னு அர்த்தம் இலை, பத்திரம்னு அர்த்தம் இலை. அதனால தான் பேப்பருக்கு பத்திரம்னு பேர். அந்த காலத்துல பேப்பர்லாம் இலையில் தானே சுவாமி எழுதியிருந்தா. பேப்பர் ஏது பூர்ஜ பத்திரம், தாள பத்திரம். பண ஓலையில் எழுதுவா, பூர்ஜ ஓலையில் எழுதுவா, அதான் பத்திரம்னு பேர். இப்போ காலத்தில் பத்திரம் பத்திரம் டாக்குமெண்ட் அப்படின்னு வச்சிட்டோம் நம்ம. அதான் பத்திரம்னா டாக்குமெண்ட் பேர் வச்சிட்டோம். திரௌபதி நம்ம நான் பத்திரத்தை கொடுத்தா. கதை தெரியுமோ இல்லையோ. துர்வாசர் சாப்பிட வந்தார். அக்ஷய பாத்திரம் அலம்பி வச்சாச்சு. அக்ஷய பாத்திரத்தில் எவ்வளோ பேருக்கு வேணால் சாப்பாடு வரும். ஆனால் அலம்பி கவுத்து வச்சாச்சுன்னா அவ்வளோதான் விஷயம். ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் வராது. அப்போ ஸ்ட்ரைக் வச்சுக்கோங்களேன். அக்ஷய பாத்திரம் அலம்பி வச்சாச்சு. துர்வாசர் 100 சிஷ்யாலோட சாப்பிட வந்துட்டார். என்னதான் வேகமாக சாப்பாடு சமையல் பண்ணால் கூட சீக்கிரம் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது, கிருஷ்ணானார். கிருஷ்ணன் வந்தார். திரௌபதி கிருஷ்ணா துர்வாசர் சாப்பிட வந்திருக்கார். அக்ஷய பாத்திரத்தை அலம்பி வச்சுட்டேன். இத்தோட நாளைக்கு தான் அதில் சாப்பாடு வரும். என்ன பண்ணுறது தெரியலேனார். திரௌபதி ஏதோ பேசுகிறேன், ஆனால் ஒன்றும் எனக்கு காதில் விழ. நீ வாயசைக்கிறது மட்டும்தான் காதில் எனக்கு தெரியறது. உண்மையில் எனக்கு ரொம்ப பசிக்கிறது, ஏதாவது கொடுங்க. திரௌபதி நாசமாக போச்சு போ. ஏற்கனவே துர்வாசர் 100 பேரோட வந்திருக்காரு. சோறு போட முடியாமல் நான் திண்டாடிட்டு இருக்கேன். இப்போ கிருஷ்ணன் 101வது உட்காந்துருக்கான். அப்போ சொன்னார் பெருமாள், ஏதாவது இருந்தால் பாருன்னார். இல்லை பாத்திரத்தை அலம்பி வச்சுட்டார். அது சரி, எப்படி தானே பாத்திரத்தை நீங்கள் எத்தனை விம்பு 100 எலுமிச்சை சக்தியோடு தேய்ச்சி வச்சா கூட சரியாக தேய்ச்சிருக்க மாட்டீங்க. பாத்திரத்தை கொண்டு வாண்டார். அதில் ஒரு கீரை ஒட்டிந்துட்டு அந்த கீரையை பெருமாள் எடுத்து சாப்பிட்டார். பத்திரம், அந்த கீரையை பெருமாள் சாப்பிட்டார். என்ன எடுத்து யாருக்கு, துர்வாசர்களா எல்லாம் குளிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஏப்பம் வந்துடுத்து. வயிறு ஃபுல்லாக எடுத்து வாயை திறந்தா காக்கா கோத்துற அளவுக்கு சாப்பிட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுத்து அவளுக்கு. வெறும் பத்திரம், இந்த இத்தினூண்டு இலையை பெருமாள் சாப்பிட்டான், கீரையை சாப்பிட்டான். கஜேந்திரன் பெருமாளுக்கு புஷ்பத்தினாலே அர்ச்சித்தான். பெருமாளுக்கு புஷ்பத்தை சமர்ப்பித்தான்.
நாகம் கலேபரஸ்யாஸ்ய திராணார்த்த மதுசூதன. கிருஷ்ணா, என்றோ ஒரு நாள் அழியக்கூடிய என் தேகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக உன்னை அழைக்கவில்லைடாப்பா. உனக்காக புஷ்பத்தை பறித்தேன், உன்னுடைய திருவடியில் சமர்ப்பிக்காமல் என்னுடைய உயிர் போய்விடப் போகிறது என்பதற்காக உன்னை அழைத்தேன். இதோ சமர்ப்பிக்கிற, ஏற்றுக்கொள் என்று சமர்ப்பித்தான். சபரி என்ன பண்ணா, சாதரம் சபரி தத்த பலமூல அபிலாஷினி என்றதாக சொல்லி கந்தமூல பலம், அதாவது நல்ல காய்களையும் கொடுத்தால், கிழங்குகளையும் கொடுத்தால், கனிகளையும் கொடுத்தாள். கொய்யா காயாவும் சாப்பிடலாம், கொய்யா பழமாகவும் சாப்பிடலாம், மாங்காயாவும் சாப்பிடலாம், மாம்பழமாகவும் சாப்பிடலாம். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய கர்ஜூர் மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தான். அப்புறம் பெருமாளுக்காக சில கிழங்குகள்லாம் தோண்டி வச்சுருந்தான். நல்ல கிழங்குகள், வெள்ளிக்கிழங்குலாம் நல்லா சாப்பிடலாமே. சபரி ஏதோ கடிச்சு கொடுத்தாதான் சொல்கிறா, அப்படிலாம் நம்ம பெரியவா சொல்லலை. பெருமாளுக்காக சுவையான பழங்கள் என்னென்ன என்பதை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தாலே தவிர்த்து அவள் கடிச்சு பார்த்து எடுத்து கொடுத்தா என்று சொல்வது அது சபரிக்கும் பெருமை அளிக்காது, ராமனுக்கும் பெருமை அளிக்காது. அப்படி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அப்படி சொல்லாமலேயே சபரிக்கும் ராமனுக்கும் இருக்கக்கூடிய இன்டிமசி, சபரிக்கு ராமனிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பக்தி, சபரியினிடத்தில் ராமனுக்கு இருந்த பிரீத்தி, இதெல்லாம் வெளிப்படும். அதுக்காக கடிச்சு கொடுத்தால்தான்றது சொல்லணுன்ற அவசியமும் கிடையாது. இப்படி எத்தனை விதத்தில் நாம் ஆராய்ந்து பார்த்தோமேயானால் பெருமாளுக்கு பக்தியினால சமர்ப்பணை செய்வதுதான் எல்லா விதத்திலும் சாலச் சிறந்தது. நம்முடைய பணக்காரத்திமுறை காண்பிப்பதற்கு, அகங்காரத்தை காண்பிப்பதற்கு, என்னால் முடியும், என் சக்தி வேறு என்றதாக அதை வெளிப்படுத்துவதற்காக நாம் இந்த காரியங்களை செய்தோமேயானால் அவைகள் ஒன்று கூட பலனளிக்காது. ஆத்மார்த்தமான பக்தி இருக்கணும், ஆடம்பரம் இல்லாத பக்தி இருக்கணும். நம்மால் முடிந்ததை இன்றைய தினத்தில் பெருமாளுக்கு நிவேதனம் செய்யும் பாக்கியத்தை பெருமான் அளித்தானே என்னும் ஒரு பூரிப்பு ஏற்பட வேண்டும். இவ்வளவு கதைகள், கண்டாகர்ணன்றதான பிசாச்சு பிணத்தை நிவேதனம் பண்ணிடுறதுலேருந்து ஆரம்பித்து நம்ம பல கதைகள் பார்த்தோம். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்க போகிறான். இவா கொடுத்தாரா சாப்பிடுவா, அவா கொடுத்தாரா சாப்பிட மாட்டான்றதுலாம் கிடையவே கிடையாது. நாம் இந்த புஷ்பம்னு சொல்லும் பொழுது அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பமிந்திரிய நிகிரஹா என்று 8 விதமான பூக்கள் காண்பிக்கப்படுகின்றன. ஆத்மாவையே புஷ்பமாக்கி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். அதுதான் ஆத்ம சமர்ப்பணம் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாவையே புஷ்பமாக்கி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். இந்த மாதிரி ஒரு பக்தி பண்ணினா பெருமாள் நம்ம கூடயே இருக்கான்றதையும் நாம ஃபீல் பண்ணலாம். பெருமாளை நம்ம கூடயே இருப்பான் அப்படின்றத அவன் உறுதிப்படுத்துவான். பெருமா இத்தனோண்டு ஒரு டியூப்லைட்டை வாங்கி கொடுத்துட்டு உபயம் பை உபய வேதாந்த முகுந்தகிரி வங்கீபுரம் அனந்த பத்மநாபாச்சாரியார் அப்படின்னு ஒன்று எழுதி வச்சா அந்த டியூப்லைட்டில் எப்படி வெளிச்சம் வரும் இல்லையா? கோபிகளுக்கு கர்வம் வந்துடு, பெருமாள்கிட்ட சேவிக்கச்சே பெருமாளோட ராசக்கிரீடை பண்ணும்பொழுது அவனோட சேர்ந்திருந்த பொழுது கர்வம் வந்துட்டு மறைஞ்சு போயிட்டான் பெருமாள். அந்யத் பூர்ணாரபாம் கும்பாது, அந்யத் பாராவனே ஜனாது, அந்யத் குசல சம்பிரஷ்டாது. சௌக்கியமான அவனை பார்த்து கேட்கறதுல என்ன பெரிய கஷ்டம். இஜ்மடேஷன் ஞாபகம், யாரா வந்தாள்னா சௌக்கியமானா, யார் சௌக்கியமா? பெருமாள் சௌக்கியமானு கேட்குறார். பெருமாள் பாங்கா இருக்காரா? பெருமாள் சௌக்கியமா இருக்காரா? அவருக்கு நித்தியோத்சவ, பக்ஷோத்சவ, மாசோத்சவ, சம்பத்சரோத்சவாதிகள்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி திருக்கோவிலுக்கு நாம் போகும் பொழுது நம்மால் இயன்றதான கையுறைன்னு அர்த்தம். கையில் ஒரு கல்கண்டோ, திராட்சையோ, முந்திரி பருப்போ, சர்க்கரையோ, வாழைப்பழமோ, வெல்லமோ, தேங்காயோ, வெத்தலையோ, தூபமோ, தீபமோ, எண்ணெயோ, திரியோ, எதையோ கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். ஆத்மார்த்தமாக சமர்ப்பிக்கணும். ஆடம்பரம் இல்லாமல் சமர்ப்பிக்கணும். இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பாக்கியம். இப்படி பெருமாளை ஆராதிக்கிறதுக்கு அவன் நமக்கு அனுகிரகம் கொடுத்துருக்கான். இந்த திரவியங்கள் எல்லாம் அவன் அளித்தவை. அவை முழுவதையும் அவன் விஷயமாகவே நாம் செலவழிக்கிறோம் என்னும் எண்ணத்துடன், அந்த பிரீத்தியுடன் நாம் செலவழிக்க வேண்டும். அதை பெருமாள் தான் உகந்து ஏற்றுக்கொள்கிறான் என்பதை அவனே அருளிச் செய்கிறான். 10
பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தியுபஹிருதம் அஷ்டாமி பிரயதாத்மனஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோ மே பக்த்யா பிரயச்சதி யோ மே பக்த்யா பிரயச்சதி ததஹம் பக்த்யுபஹிருதம் ததஹம் பக்த்யுபஹிருதம் நாமி பிரயதாத்மனஹ. அஷ்னாமி பிரயதாத்மனஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் பாராயணம் செய்வோம். பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோ மே பக்த்யா பிரயச்சதி ததஹம் பக்த்யுபஹிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹ. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் தெய்வத்தை ஆராதிக்கும் வழிகளில் முதன்மையானது பகவன் நாம சங்கீர்த்தனம். நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்ம நூல்களில் காலக்ஷேபோ ந கர்த்தவ்யா க்ஷீணமாயு க்ஷணே க்ஷணே யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம் என்று சொல்லப்பட்டுள்ளது. டயத்தை வேஸ்டே பண்ணக்கூடாதான். காலக்ஷேபா ந கர்த்தவ்யா க்ஷீணமாயு ஆயுஷானது போயிட்டே இருக்கு. யமஸ்ய கருணா நாஸ்தி யமதர்மராஜனுக்கு கருணையே இருக்காதான். டைம் ஆகிடுதுன்னு வந்து தூக்கின்னு போயிடுவான். அதனால் கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம் கர்த்தவ்யம்னு போட்டிருக்கு. மஸ்ட்டு கீர்த்தனமானது மஸ்ட்டு செய்யணும்னு அர்த்தம். கண்டிப்பாக செய்யணும், ஹரிகீர்த்தனம் செய்யணும். அதனால் பலவிதமான லாபங்கள் இருக்குது அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம். அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை நாம் கேட்டு மகிழலாம். ஜானகி காந்த ஸ்மரணம் जय जय राम राम கோபிகா ஜீவன ஸ்மரணம் गोविन्द गोविन्द விக்ன விநாயக மூர்த்தி கி जय समस्त भक्त मंडली की जय सद्गुरु महाराज की जय समस्त साधु मंडली की जय आंजनेय मूर्ति की जय नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविन्द हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविन्द हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविन्द हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविन्द हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविन्द हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविन्द हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविन्द हरे नारायण नारायण जय जय गोपाल हरे गोविंद हरे जय गोपाल हरे गोविन्द हरे जय गोपाल हरे गोविंद हरे जय गोपाल
गोविन्द हरे जय गोपाल हरे नारायण 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 जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविन्द हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण 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 गोविंद हरे जय गोपाल हरे गोविन्द हरे जय गोपाल हरे गोविंद हरे जय गोपाल हरे गोविन्द हरे जय गोपाल हरे नारायण 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 जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविन्द हरे नारायण नारायण जय जय गोपाल हरे இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியினிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियकान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्।
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ